சென்னை திருவல்லிக்கேணி சுவாமி சிவானந்தா சாலையில் வந்து கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், இந்த கார் எவ்வாறு தீப்பிடித்தது, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை திருவான்மியூர் சாத்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் தனியார் நிறுவனத்தில். தனது மாருதி சுசுகி XL6 என்ற ஒரு ரக காரில் சாஸ்திரி நகரில் இருந்து இங்கு பொறியாளர் கூட்டமைப்பு தொழிற்சாலை நிறுவனம் ஒன்று சேப்பாக்கம் சுவாமி விவேகானந்தா சாலையில் இருக்கிறது. அங்கு வருவதற்காக அந்த சாலையில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த முன்பாக தனது காரை நிறுத்திவிட்டு அந்த நிறுவனத்தில் முகவரி மாற்றத்தகம் செய்வதற்காக உள்ளே சென்று விட்டு மீண்டும் 5 நிமிடத்தில் வந்துட்டு வெளியே வந்து பார்த்தபோது அவரது காரின் முன்பகுதியானது தீப்பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் குறித்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் மயிலாப்பூர் மற்றும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்துட்டு அந்த கார் தீப்பற்றி எரிந்த காரை அணைத்திருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பாக அந்த கார் முழுமையாக தீப்பற்றி எரிந்து எலும்புக்கூடு போல காட்சி அளித்திருக்கிறது. பின்பு தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.